நிறைவேறல வரலையே அப்படின்னு நீங்களே சொந்தமா ஏதாவது கிரியேட் பண்ணாதீங்க. நீங்களா ஏதாவது உண்டு பண்ணாதீங்க. கனவு காண்ற மாதிரி ஏதாவது உண்டு பண்ணாதீங்க. Don't accept the part. தடை விதிக்காதீர்கள். வருகிற நினைவலைகளுக்கு தடைகளை விதிக்காதீர்கள். வர வேண்டும். இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க ஊர்ல கிரிக்கெட் ஃபேமஸ் இல்ல, இல்ல ஃபுட்பால் ஃபேமஸ். ஃபுட்பால் மேட்சுக்கு போறீங்க. மேட்ச் எங்க? மைதானத்துல, ஸ்டேடியத்துல நடக்குது. காசு கொடுத்து நடத்துற மேட்ச் ஸ்டேடியத்துல நடக்குது. ஸ்டேடியத்துக்கு உள்ள போனோம்னா துரு கட்டணும். 10 வெள்ளி, 50 வெள்ளி, 100 வெள்ளி, 50 வெள்ளி, தெரியல எவ்வளவு கட்டணும். கட்டிட்டு உள்ள போனா 3வது பெவிலியன்ல 4வது சேர் அப்படின்னு போட்டு சீல் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இந்த 3வது பெவிலியன்ல 4வது சேர்ல போய் உட்காருங்க. உங்க வேலை என்ன? மேட்சை பார்க்கறது. மேட்சை பார்த்து சொல்றீங்களா? கத்துறது, கூப்பிடுறது, அதெல்லாம் செய்வீங்க. என்ஜாய் பண்ணலாம். மேட்சுக்கு போய் இண்டிபெண்டா நீங்க என்ஜாய் பண்ணலாம். அங்க ஒருத்தன் கோல் அடிக்கிறான். அது கோலே இல்லை. கை தட்டாயி உள்ள போடுது பால். கோல் போஸ்டுக்குள்ள தெரியாம கை தட்டாயிடுது. அவன் பண்ணணும் பண்றது இல்லை, தட்டாயிடுது. ஆனா அப்பயே கோல் டிக்ளேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோபம் வருமா? கோபம் வருமா? ஆப்போசிட் பார்ட்டிக்காரன் கோல் போட்டான். இல்லாத கோல கோல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? கோல் போய் அப்பயே அடிப்பீங்களா? பக்கத்துல அடிச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா கத்தலாம். இந்தியர்கள் எப்படி நான் பேச இந்த ஊர்ல பாவம் ஒன்றும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்றது கேட்கா சைலன்ஸ் கட்டு. அந்த மாதிரி சும்மா அங்கே போய் காசை கொடுத்து உட்காந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, நீங்க நிஜமாவே ஒரு கோல் அடிக்கிறீங்க. அவன் பெனால்டி கோல் இல்லைன்னு கோல் போஸ்ட் பக்கத்துல போயிடுறீங்க. ஒருத்தன் காலை தூக்கி கொடுத்து கீழே கூட்டுறாங்க. பெனால்டி ஷாட் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க அம்பையர். என்ன பண்ணுவீங்க? என்ன நடந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க வேலை என்ன? கொடுத்த காசுக்கு 1.5 மணி நேரம் உங்களுக்கு சீட்டு கேரண்டி. அந்த 1.5 மணி நேரம் சீட்ல உட்காந்துக்கிட்டு உள்ள நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ பார்க்கணும். இது உங்க தலையெழுத்து. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் தியானம். நீங்களா எதையும் செய்யக்கூடாது. அங்க என்ன நடக்குது அதை தடை செய்யக்கூடாது. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதை அழிக்கக்கூடாது. கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பண்ணாதான் யாருக்கும் முன்னாடி போகணும். நீங்க இந்த மூணுல எதை பண்ணாலும் விபரீதமாகுமே தவிர நீங்க உள்ள அடி போக முடியாது. ஆழ்மனதுக்கு உள்ள போக முடியாது. இங்கே இந்த மாதிரி இந்த 3 இன்சிடென்ட்களும் இந்த 3 இன்சிடென்ட்கள் நடக்காம ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. பழைய காலத்து இந்தியா படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அவரு ஹீரோயின் வந்துட்டாருன்னா அவர் கனவு வந்துடும். கனவு சீன்ல அவரு என்ன இந்த உலகத்துல இல்லாத செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டூயட் பாடிடுவார். அந்த மாதிரி ஒரு டூயட் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்ணு முடிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பிரியமானவர் கூட நீங்க டூயட் ஆட போறீங்க. ஒரு சீன் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அதை மாத்திரம் என்ஜாய் பண்ணுவீங்க. அது வேணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியாம தானாவே கிரியேட் ஆகி வந்ததுன்னா அதை நீங்களா தடை கட்டக்கூடாது. அப்ப இந்த மந்திரத்தை இந்த மந்திரம் எதுக்கு உங்களுக்குன்னா மனது உயிரோட்டத்துடன் இணைந்திருக்கு. நான் போய் சொன்னேன், மனசுக்கும் உயிரோட்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு தியானம் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா ஒரு மந்திர தீட்சை கொடுத்துட்டு கண்ணை முடிச்சு உட்காந்துக்கோ, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வேண்டாங்க அப்படின்னா சொன்னா தியானம் பண்ண முடியாது. உங்களுக்கு தியானத்தினுடைய அறிவு வரணும். அதாவது தியானம் என்ன கேட்டீங்கன்னா மனசு காற்று, நீங்க இருக்கிற காற்று, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ எப்ப நீங்க காற்றை குடிக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கா மனசை குடிச்சிடலாம். இதுதான் சீக்ரெட். யாரு காற்றை குடிக்கிறாங்க, சுவாசத்தை யாரு குடிச்சுக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க காற்றை, அந்த காற்று எங்க போகுதுன்னா அது மனசுக்கு போகுது. அந்த டெஸ்டினேஷன், லாஸ்ட் டெஸ்டினேஷன் மனசு. ஸோ இதை நீங்க குடிச்ச உடனே உங்களுடைய பிடிப்பு அந்த மனசுக்கு போய் சேர்ந்துருது. ஸோ உங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சிருது. உங்க ஆத்மாவுக்கும்
இங்க 3 இருக்கு, ஆத்மா மனது உடல். ஆச்சுங்களா? உங்க ஆத்மாவுடைய கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது மனசு தொட்டவுடனே. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த காற்று மேல போறது வர்றது நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நாங்க கொடுப்போம் தீட்சை. அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் காற்று போறது வர்றதுல இருக்கும். நம்பர் 1 பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மந்திரத்துல இருக்கும். புரியுதா நான் சொல்றது? கான்சன்ட்ரேஷன் என்ன? கண்ண